ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டெய்லி லைஃபுக்கு தேவையான சிம்பிளான வீட்டு குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விருந்தகம். டிப்ஸ் நம்பர் 1. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்மர் டைமில் நம்ம அரைச்சி வைக்கிற இட்லி மாவோ தோசை மாவோ சீக்கிரம் புளிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் அரைச்ச உடனே கொஞ்சம் வெளியே வச்சோன்னா சீக்கிரமாகவே அந்த மாவு ஓவர்ஃப்ளோ ஆகிடும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனையை தடுக்க என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இட்லிக்கு மாவு அரைச்சிட்டோன்னா உப்பு சேர்த்து கலக்கி வச்சுருவோம் இல்லைங்களா. ஸோ ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மாவில் இந்த மாதிரி ஒரு வெத்தலையை மாவுக்கு மேலே வச்சு மூடி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா அந்த மாவு சீக்கிரம் புளிக்காது. சிம்பிள் ஐடியா. இந்த சம்மர் டைமில் இந்த டிப்ஸை தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 2. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹேண்ட்பேக் லைட் கலராக இருந்துச்சுன்னா அதில் ஈஸியாக கரை பட்டுடுச்சுன்னா அந்த கரை ரொம்பவே தெரியும். அந்த மாதிரி கரை படிஞ்ச ஹேண்ட்பேக்கை எப்படி கிளியர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய வேஸ்லினை ஒரு காட்டனில் டிப் பண்ணி எந்த இடத்துல கரை படிஞ்சிருக்கோ அந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்திங்கன்னா ஹேண்ட்பேக்கில் உள்ள கரை கிளியர் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட்பேக்கில் லிப்ஸ்டிக் கரை படிஞ்சிருக்கு. அந்த லிப்ஸ்டிக் கரையை வேஸ்லின் யூஸ் பண்ணி தொடச்சி காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக கரை எல்லாம் ரிமூவ் ஆகிருக்கு. சிம்பிள் ஐடியா, ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹேண்ட்பேக்கில் நம்ம நார்மலாக வேஸ்லினை அப்ளை பண்ணி தொடச்சி எடுத்திங்கன்னா அந்த ஹேண்ட்பேக்கு பாலிஷ் போட்ட மாதிரி பளிச்சுன்னு மாறிடும். நீங்கள் அடிக்கடி இந்த வேஸ்லின் யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹேண்ட்பேக்கோ அல்லது ஷூவோ இந்த மாதிரி ஐட்டத்தை நீங்கள் பாலிஷ் போட்டுக்கிடலாம். புதுசு போல் இருக்கும். பாருங்கள் எப்படி புதுசு போல் பளிச்சுன்னு மாறி இருக்குன்ட்டு. சிம்பிள் ஐடியா, ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸை. டிப்ஸ் நம்பர் 3. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிவிட்டு உடனே இந்த சோப்பு டப்பாவை தூக்கி போட்டுருவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி சோப்பு டப்பாவை தூக்கி போடாமல் அந்த சோப்பு டப்பாவை யூஸ் பண்ணி எப்படி சூப்பராக ரீயூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி ஒரு சோப்பு டப்பா எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்திருக்கேன். இப்போது அந்த சோப்பு டப்பாவை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கலர்ஃபுல்லான ரேப்பரை யூஸ் பண்ணி கவர் பண்ணிக்கிறலாம். நான் இன்றைக்கி ஒரு ரேப்பர் எடுத்திருக்கேன். ரேப்பரை யூஸ் பண்ணி அந்த சோப்பு டப்பாவை கவர் பண்ணுறேன். ஸோ கவர் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட மேல் சைடும் சைடும் நம்மளுக்கு தேவையில்லை. அது கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கிடலாம். இந்த மாதிரி ரேப்பரை யூஸ் பண்ணி கவர் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பாஞ்ச் இருக்குது இல்லைங்களா, அந்த ஸ்பாஞ்சை அந்த டப்பா சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சென்டர் சைடில் சிசர் யூஸ் பண்ணி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். ஏன்னா நம்ம இந்த பாக்ஸை எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, கத்தி வைக்கிற ஸ்டாண்டாக தான் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம கத்தியை நம்ம வீட்டு கிச்சன் ட்ராவில் வைப்போம். சம்டைம்ஸ் நம்ம எடுக்க வச்சுலையோ அல்லது பசங்க எடுக்க வச்சுலையோ கையில் கீரை அதிக வாய்ப்பு இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்டாண்டு ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா அது ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பசங்களுக்கும் நம்மளுக்கும் கையில் கீரை வாய்ப்பு இருக்காது. ஸோ இதில் கத்தி மட்டும் தான் ஸ்டோர் பண்ணணும் இல்லை, சின்ன சின்ன குண்டூசி ஊசி இந்த மாதிரி ஐட்டத்தையும் ஸ்டோர் பண்ணலாம். சிம்பிள் ஐட்டம், ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸை. டிப்ஸ் நம்பர் 4. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தூக்கி போடக்கூடிய டப்பா இருந்துச்சுன்னா அந்த டப்பாவை தூக்கி போடாமல் அதை எப்படி சூப்பராக ரீயூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு தூக்கி போடக்கூடிய டப்பா எடுத்திருக்கேன். ஒரு டபுள் சைட் டேப் எடுத்துக்கிடலாம். தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். நான் இந்த மாதிரி டபுள் சைட் டேப்பை கட் பண்ணி எடுத்து அந்த டப்பாவோட மூடியில் மேல் சைடு ஒட்டி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம வீட்டோட கிச்சனில் கபோர்ட்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த கபோர்டோட மேல் சைடு இந்த மூடியை ஒட்டி எடுத்துக்கிடுறேன். இப்போ நம்ம வீட்டில் சம்டைம்ஸ் நம்ம தேடும்போது தான் அந்த குக்கரோட விசில்னால் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி குக்கரோட விசிலோ அல்லது சின்ன சின்ன மளிகை பொருளோ இந்த மாதிரி டப்பாவில் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எடுக்கவும் ஈஸியாக இருக்கும், வைக்கவும் ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் இன்றைக்கி குக்கரோட விசிலை அந்த டப்பாவில் வச்சு ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இதில் உங்களுக்கு இந்த விசிலை வச்சு தான் ஸ்டோர் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. உங்களுக்கு என்னென்ன சின்ன சின்ன பொருட்கள் அடிக்கடி தேடுவீங்களோ அந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்களை இந்த மாதிரி டப்பாவை ரெடி பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா எடுக்கவும் வைக்கவும் ஈஸியாக இருக்கும். ரொம்பவே சிம்பிளான யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. தேவைப்படும் போது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 5. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய கவரிங் நகை பார்த்தீங்கன்னா கலர்ஸு சீக்கிரம் ஃபேட் ஆகிடும் யூஸ் பண்ண. ஸோ அந்த மாதிரி கலர்ஸ் ஃபேட் ஆகாமல் ரொம்ப நாள் லைஃப் வர்றதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் நெயில் பாலிஷ் வாங்கி வச்சுக்கோங்க. டிரான்ஸ்பரண்ட் நெயில் பாலிஷை நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கவரிங் நகை மேலே இந்த மாதிரி ஒரு கோட்டிங் கொடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி கோட்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிங்கன்னா நார்மலாக வர லைஃபோட எக்ஸ்ட்ரா ரொம்ப நாள் வரும். சீக்கிரம் கலர்ஸ் ஃபேட் ஆகாது. சிம்பிள் ஐடியா. ஸோ இந்த மாதிரி கவரிங் நகை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கோட்டிங் கொடுத்துட்டு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நாள் லைஃப் வரும். சிம்பிள் ஐடியா, ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 6. ஃப்ரெண்ட்ஸ், நார்மலாக எல்லாருடைய வீட்லேயும் பிரச்சனை தரக்கூடிய ஜந்தில் ஒரு மெயினான ஜந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எலி தாங்க.
எலியில் நிறைய வெரைட்டி இருக்குது. பெருசாலி சுண்டை எலின்ட்டு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த எலி வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா ஒரு பொருளையும் விட்டு வைக்காது. வீட்டில் உள்ள துணி, எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸு, கிச்சனில் உள்ள பொருள், எந்த ஒரு பொருளையும் விட்டு வைக்காமல் அந்த பொருளை எல்லாத்தையும் நாசி பண்ணிடும். அந்த மாதிரி எலி பிரச்சனை அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த எலி பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளான ரெமெடி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அந்த பிளேட்டில் கோதுமை மாவு நான் இன்றைக்கி எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட கோதுமை மாவு இல்லைன்னா மைதா மாவு கூட யூஸ் பண்ணிக்கிடலாம். ஸோ இன்றைக்கி கொஞ்சமாக கோதுமை மாவு நான் எடுத்துருக்கேன். அது கூடவே இந்த கோதுமை மாவு கூட நல்ல காரமான மிளகாத்தூள் சேர்த்துக்கிடலாம். நான் இன்றைக்கி நல்ல காரமான தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அது கூடவே நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்புனா இருக்கும் இல்லைங்களா, நான் இன்றைக்கி 1 ரூபா ஷாம்பு எடுத்துருக்கேன். அந்த 1 ரூபா ஷாம்பு எடுத்து கொஞ்சமாக அந்த மாவில் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொஞ்சமாக தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். தண்ணியை மிக்ஸ் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் சின்ன சின்ன பாலாக ரெடி பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வீட்டில் எந்தெந்த இடத்துல எலி தொல்லை அதிகமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அந்தந்த இடத்துல நீங்கள் ஒவ்வொரு பால் வச்சிங்கன்னா அதை சாப்பிட்ற எலி உங்கள் வீட்டு பக்கம் வரவே வராதுங்க. ஸோ இப்போது இந்த மாதிரி சின்ன சின்ன பாலாக ரெடி பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வீட்டில் மெயினாக வரக்கூடிய ஏரியா எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் தாங்க. கிச்சன் ஷிங்க்கு கீழே கிச்சனோட கவுண்டர் டாப்பு, மளிகை ஜாமான் வைக்கிற இடம், தோட்டம், இந்த மாதிரி ஏரியாவில் நீங்கள் வச்சிங்கன்னா அதை சாப்பிட்ற எலி உங்கள் வீட்டு பக்கம் எப்பவும் வரவே வராது. ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஒரு ப்ராஜெக்ட்டும் ஃபஸ்ட் டைமே 100% சக்ஸஸ்ஃபுல் ஆகாது. ஒரு 2 or 3 டைம்ஸ் இந்த ப்ராசஸை நீங்கள் ரிப்பீட் பண்ணுறதுனால 100% சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். டிப்ஸ் நம்பர் 7. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரம் முதற்கொண்டு வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பாத்ரூம் டைல்ஸ் வரைக்கும் ஒரே ஒரு சொல்யூஷனை ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா அந்த ஒரே ஒரு சொல்யூஷனை யூஸ் பண்ணி பாத்திரம் முதற்கொண்டு பாத்ரூம் டைல்ஸ் வரைக்கும் சூப்பராக க்ளீன் பண்ணலாம். அந்த சொல்யூஷன் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பாத்திரம் கழுவுற சோப்பு ஒன்று எடுத்துக்கிடலாம். சோப்பை இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சமாக சோப்பு துருவி எடுத்துருக்கேன். இப்போ ஒரு 1/2 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ துருவின சோப்பை அந்த தண்ணியில் சேர்த்துக்கிடலாம். ஸோ அது கூடவே நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பேக்கிங் சோடா இருக்குது இல்லைங்களா, அந்த பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிடலாம். நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் தண்ணி எடுத்துருக்கேன். அந்த 1/2 லிட்டர் தண்ணியில் நம்ம எடுத்து வச்சுருக்க துருவின சோப்பை சேர்த்துருக்கேன். அது கூடவே பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிடலாம். இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய டிஷ் வாஷ் லிக்விட், எந்த லிக்விட் யூஸ் பண்ணுறீங்களோ அதை தேவையான அளவு சேர்த்துக்கிடலாம். ஸோ இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய லெமன் இருக்குது இல்லைங்களா, நான் இன்றைக்கி 1 லெமன் எடுத்துருக்கேன். அந்த 1 லெமனை நல்லா பிழிஞ்சு அந்த மிக்சர் கூட சேர்த்துக்கிடலாம். சேர்த்து 1 ஸ்பூனை யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதை ஒரு தூக்கி போடக்கூடிய வாட்டர் பாட்டிலில் சேர்த்துக்கிடலாம். ஸோ இந்த மிக்சரை யூஸ் பண்ணி நீங்கள் பாத்திரம் கழுவுனீங்கன்னா இந்த பாத்திரம் கழுவுற லிக்விட் ரொம்ப நாள் வரும். அது மட்டும் இல்லைங்க, இந்த லிக்விடை நீங்கள் பாத்ரூம் கழுவுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், பாத்திரம் கழுவி காட்டுறேன் எவ்வளோ பளிச்சுன்னு மாறுதுன்ட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் லிக்விடை ரெடி பண்ணி நார்மலாக பாத்திரம் தேய்க்க யூஸ் பண்ணக்கூடிய சோப்போட லைஃப் வரதை விட இந்த சொல்யூஷன் நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த சொல்யூஷனோட லைஃப் ரொம்ப நாள் வரும். ஸோ ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி நீங்கள் சொல்யூஷனை ரெடி பண்ணி பாத்திரம் கழுவ யூஸ் பண்ணிக்கிடலாம். அது மட்டும் இல்லைங்க, வீட்டில் பாத்ரூம் கழுவுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கிடலாம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எந்தெந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.